இப்போ சாரீ வந்து நான் வந்து ஒரு 2 மீட்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். 2 மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அம்மாவோட ஹிப் சைஸ் வந்து 36 சைஸாக. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 95 பாயிண்ட் கட் பண்ணியிருக்கேன் சாரீலேருந்து. ஒரு சைடு பார்டர் வந்து நான் எடுத்துட்டேன். நான் வந்து கீழே லெக்குக்கு வந்து பார்டர் கொடுக்க போகிறதில்ல. பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம இந்த குர்த்திக்கு மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். பட் பார்டர் எல்லாம் ஸ்டிச் பண்ணால் மெரூன் கலர் நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கே இருக்கிற பார்டர் வந்து நம்ம அதாவது எலாஸ்டிக் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஃபோல்டு பண்ணிட்டோம்னா தெரியாது. அதாவது வயிற்றுக்கிட்ட வர்றது இது வந்து லெக்கு கீழே. ஓகே, இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கோ நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 41.75 இருக்குது. 42க்கு கொஞ்சம் கரெக்டாக கம்மியாக இருக்குது. அதாவது ரெடி லென்த் வந்து 38ங்க. அது கூட 2 இன்ச் எலாஸ்டிக்கு, 2 இன்ச் இதுக்கு. ஓகேங்களா, இப்போது எலாஸ்டிக் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து க்ராச் வந்து உங்கள் ஹிப் சைஸ் எவ்வளவோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. எல்லா சைஸ்க்கும் இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. எனக்கு 12.5 வருது. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது 3 இன்ச். இதுவும் எல்லா சைஸுக்கும் இதே அளவு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் 3 இன்ச்சு. நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 இன்ச் மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் 2 லைன் பண்ணிவிட்டு ஆம்கோல்ஸ்லாம் எப்படி பண்ணுவோம், அது ஸ்கேல் வச்சு நீங்கள் கவ் பண்ணாலும் ஓகே, கையிலே பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. இந்த பேண்ட்டு வந்து உங்களுக்கு பின்னாடி பேக் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கல. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹிப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனாடிக்கு உங்களுக்கு வந்து அதை மேலே தூக்காது. ஒவ்வொரு பேண்ட்டு நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது நிற்கும் போதெல்லாம் பேண்ட்டு மேலே தூக்கும். பட் இது ரொம்ப நம்ம லூஸாக ஸ்டிச் பண்ணுறனாடிக்கு இந்த பேண்ட்டை வந்து நமக்கு வந்து வியர் பண்ணும் போது மேலே தூக்காது. இப்போ லெக் ஓப்பனுக்கு வந்து 6 இன்ச் ரெடி லென்த்தும் 1/2 இன்ச் மார்ஜின் சேர்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கான இது லெக் ஷேப்பர் வாங்கிக்கிங்க. இது வந்து பேண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதை வச்சு நம்ம அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு டேப் இருக்கு இல்லைங்களா, டேப் வச்சு கூட நம்ம அப்படி இங்கேருந்து இதை அப்படியே மார்க் பண்ணி அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. பட் அது ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க கட்டிங். இதை வந்து இப்போ நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இங்கேருந்து இப்படியே போய் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்படி ஓப்பன் பண்ணால் இதுதான் வேஸ்ட் பார்ட். இந்த நேர் கிராச் வரும். ஓகேங்களா, நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. இந்த சைட் கிராச்சை வந்து இப்படியே இங்கே இப்படி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி இப்படி ஸ்டிச் கொண்டு போய் டபுள் ஸ்டிச் போட்டுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கிராச் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எலாஸ்டிக்கான நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். எலாஸ்டிக் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எப்போவும் மேலே ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் எவ்வளோ சைஸோ அதை நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ சைஸோ அது கூட 1/4 இன்ச் ஜாஸ்தியாக போடுவோம். அப்போ தான் லூஸ் இன்செர்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு மேலே கரப்பாக வர்றனாட்டிக்கு நான் மேலே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஸோ இது டேரெக்டாக அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். உங்களுக்கு இது வந்து கரப்பாகமாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் எலாஸ்டிக் இப்போ 1 இன்ச் இருந்ததுன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணதும் இதோட அகலம் வந்து 1.25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. 1.25 இருந்ததுன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அகலம் 1.5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. என்னோடது 1 தான் இருக்குது. ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 1.25 வச்சுட்டு சுற்றியே ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இப்படி இந்த அளவுக்கு ஓகே, ஒரு 1.5 இன்ச்சுக்கு இடம் விட்டுருங்க. அதில் வந்து நம்ம எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நான் 2 சைடும் கிராஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். டபுள் ஸ்டிச் பண்ணியாச்சு. டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டரே எடுத்துடலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி சுற்றி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். 1/2 இன்ச் இல்லைங்களா, ஒரு 1/4 இன்ச் அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சுற்றி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இடம் விட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ நான் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. சுற்றி இப்போ வந்து இது நல்ல பக்கம், இது ராங் சைடு. ஓகே, அதனால் நமக்கு பெருசாக வரும் ஹிப்பு. நம்ம எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த நேரம் நான் வந்து கேப் விட்டுருக்கேன். ஃபுல் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நேரம் நம்ம எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து உங்களோட வெயிஸ்ட் சைஸ் எவ்வளோ அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து 32,
ஆமாம் 32ல் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி நான் 29 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் அப்படியே உள்ள இந்த வழியாக இப்படி இன்சர்ட் பண்ணி இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி சுற்றியும் வந்து இந்த சைடு கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த சைட்லேருந்து நான் விட்டு இந்த சைடு எடுத்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது உள்ளே அப்படியே கவர் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த எலாஸ்டிக் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதை க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணி இந்த கீழே க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்டர் நடிக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இதே மாதிரி கிளாத்தாக இருந்தால் மேலே உங்களுக்கு இந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது. இப்போ என்ன பண்ணணும்னா எல்லா எலாஸ்டிக்கும் வைக்கிற மாதிரி இதுக்கு மேலே இப்படி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் ஸ்டிச்சிங் மிஷின் இப்படி வச்சுட்டு இது இப்படி இழுத்து விட்டுட்டு இது மேலே அப்படி ஸ்டிச் பண்ணிங்க. இப்படி இழுத்து விட்டுட்டு இது மேலே ஸ்டிச் பண்ணி இப்படியே சுற்றி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நடுவில் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லெக் ஓப்பன் எடுத்துக்கலாம். கீழே அதாவது கால் கிட்ட ஒரு சைடு எடுத்திருக்கேன், இன்னொரு சைடு இதே மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து நான் எப்படி இது என்னென்னா ஆல்ரெடி நம்ம சாரியில் ஃபால்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த பார்ட். ஸோ ஆல்ரெடி இது கெட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிறையா டைம் ஃபோல்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நான் அதனால் ஒரே ஒரு இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஃபோல்ட் அப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே நம்மளுக்கு கெட்டியாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அது ஃபால்ஸ் வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த சைடு லெக்கும் இது ஒரு சைடு லெக், இதே மாதிரி இந்த சைடு லெக்கும் ஃபால்ஸ் வச்சு தான் இருக்குது. நான் ஸோ ஒரு ஃபோல்ட் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு இந்த லெக்கில் ஆரம்பித்து இந்த லெக்கில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கீங்களா இந்த ரெண்டு லெக் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எவ்வளோ அகல விட்டோமோ, நான் வந்து 6 இன்ச் விட்டேன், 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்கு விட்டேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இப்படியே ஸ்டிச் கொண்டு வந்துடுங்க. இப்படியே ஸ்டிச் கொண்டு போய் இங்கே சென்டர் வரும்போது பின்னாடியும் முன்னாடி இந்த 2 கிராச்சும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலிலேருந்து ஆரம்பிக்கிங்க. ஓகே, மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும். இப்போ 2 கிராச்சும் கரெக்டாக இருக்குது வச்சுட்டு அங்கே இந்த லெக்லேருந்து ஆரம்பித்து இப்படியே கொண்டு வந்து இந்த கிராச்சுக்கு வந்துட்டு அப்படியே லெக்கில் கொண்டு வந்து இப்படி 1/2 இன்ச்லேயும் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து இந்த பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதோட ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து வைக்கும்போது எனக்கு அது போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகல, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இல்லைங்களா. அதனால் நான் ஒரு 4 இன்ச்சுக்கு அந்த கிளாத்துக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டேன். இதான் வந்து பேண்ட்டோட ஃபைனல் அவுட்புட். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.